Good morning, students. Unit number 11, air. Today we discuss about unit number 11, air. Page number again. Air is very important in our daily life. Everyone know about. காற்று இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. நம்ம மட்டும் இல்லை, செடி கொடிகள் விலங்கினங்கள் அனைத்தும் காற்று இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. காற்றுங்கிறது ஒரு எசென்ஷியல் எசென்ஷியல் பார்ட் இன் அவர் டெய்லி லைஃப். In air, various elements are present. That means air contains 78% nitrogen, 20% oxygen, 0.98% argon, 0.04% carbon dioxide. Everyone know 78% nitrogen இருக்குது, 20% oxygen இருக்குது, 0.93% argon இருக்குது, 0.04% carbon dioxide இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சிறிய சிறிய வாயுகள்லாம் என்ன செய்யும், இருக்கும். ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்கிறோம், ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கிறதுக்கு டு ரெஸ்பிரேட் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்கிறோம், வெளியே விடுறோம். இது பிளான்ட் எடுத்துக்கிட்டால் டியூ டு photosynthesis இட் ரெஸ்பிரேட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன். ஸோ மரம் செடி கொடிகள்லாம் நமக்கு அவ்வளோ நன்மை என்ன செய்யுது. மரம் செடி கொடிகள்லாம் நமக்கு அவ்வளவு செய்யுது. ஸோ என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க, ஒரு மனிதன், ஒரு ஹியூமன் பீயிங் வந்து he received oxygen and release carbon dioxide. ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோன்னா இட் ரிசீவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன். ஸோ இப்போ நம்ம மரம் வெட்டுறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்கக்கூடிய மரங்கள் குறைஞ்சிட்டே என்ன செய்யுது, வருது. கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்கக்கூடிய அந்த மரங்கள் குறைஞ்சிட்டே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகும், அந்த நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே தான் என்ன செய்யும், மிதந்துட்டுருக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால ஹீட் வந்து என்ன செய்யுது, அதாவது டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா காற்றில் மிதந்துக்கிட்டே இருக்கிறதுனால புவி வெப்பமயமாதல், க்ரீன் ஹவுஸு, குளோபல் வார்மிங், இதுக்கெலாம் ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் அபவுட் ஏர் ரிலேட்டட், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதை பற்றி தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், இப்போல்லாம் ரொம்ப முக்கியம். குளோபல் வார்மிங்கை எடுத்துக்கிட்டோன்னா புவி வெப்பமயமாகிட்டே இருக்குது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பனிக்கட்டி ஒன்று உருகிருக்கு. கடைசி பனிக்கட்டியான் அதுக்கு பேர். அந்த பனிக்கட்டி வந்து என்ன செஞ்சுருக்கான், உருகிட்டு வருதான். ஒரு நாட்டில் உள்ள ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய, இப்போ நமக்கே எடுத்துக்கிட்டோன்னா கிளைமேட்டை பார்த்திங்கன்னா மழை பெய்யுற நேரத்தில் வெயில் பயங்கரமாக அடிக்கு, எப்போ மழை வரும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே கணிக்க முடியல. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புவி வெப்பமயமாதல், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது. அப்புறம் ஆசிட் ரெயின், இதில் பற்றிலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த யூனிட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு we are going to discuss about oxygen. ஆக்சிஜன் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அதாவது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியல் கெமிஸ்ட்ரிஸ் அவர் C.W. ஷீலே ஆக்சிஜனை வந்து டிஸ்கவர் பண்ணுறார். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது ஆக்சுவலாக பேர்னிங்குக்கு வந்து யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று இல்லாமல் அந்த இடத்துல பேர்ன் வந்து என்ன செய்யாது, தீ வந்து என்ன செய்யாது, எரியாது. காற்று இல்லாமல் தீ எரியாது. அதனால தான் இந்த ஆக்சிஜனுக்கு பேர் ஆசிட் ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, அமில உருவாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆசிடு, அதை கெமிஸ்ட்ரியில் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும், ஆசிடை தயாரிக்கணும்னா இந்த ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால தான் இந்த ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த அக்வரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாயு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் த யூனிவர்ஸ். அதாவது ஹைட்ரஜன் ஹீலியத்துக்கு அடுத்தபடியாக, ஹைட்ரஜன் ஹீலியமுக்கு அடுத்தபடியாக யூனிவர்ஸில் அதிகமாக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இது வந்து 2 விதமாக கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் இண்டிவிஜுவலாகவும் இருக்கும், குரூப்பாகவும் என்ன செய்யுது, இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் நிறைய ஆக்சிஜனை வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் produce using photosynthesis. Lots of oxygen will be produced. அதுமாரி ஓசோன், நம்மளோட அட்மாஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு அடுக்கு ஆக்சிஜனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன். நம்ம தெரிஞ்சதான் ஏற்கனவே. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. CO2னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O வாட்டர் ப்ளஸ் அதுக்கு தேவையான எனர்ஜி, குளுக்கோஸ் தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் என்னது எனர்ஜி, சன்லைட். இட் கிவ்ஸ் குளுக்கோஸ் இருக்குது. அதேமாதிரி அதிகப்படியான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ், லாஸ் ஆஃப் என்னது ஆக்சிஜன். நல்லா கவனிச்சுடுங்க இந்த ஈக்குவேஷன். கார்பன் டை ஆக்சைடை ஒரு பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்குது, நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்குது. ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் அதுக்கு தேவையான எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். இட் கிவ்ஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் என்னது ஆக்சிஜன். என்னது லாட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சரி, இது இந்த ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஞாபகம்னா ஒரு செடி எடுத்துக்கிட்டா செடிக்கு என்னெல்லாம், செடி காற்றுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கும், நம்ம தண்ணி ஊற்றுறோம். அதுமாரி எனர்ஜி வந்து சன்லேருந்து கிடைக்கிது, செடி மேலே படுது. அது என்னெல்லாம் கொடுக்குதுன்னா குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கொடுக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன அப்படின்னு பாரு. ஆக்சிஜன் இஸ் கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ். ஆக்சிஜன் இஸ் கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ். நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆக்சிஜனை நம்ம பார்த்தது இல்லை. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனுக்கு ஒரு கலர் கிடையாது, அதுக்கு ஒரு ஸ்மெல்லு கிடையாது, அதுக்கு ஒரு டேஸ்ட் கிடையாது, பியூர் ஆக்சிஜனுக்கு. அதுமாரி ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுல இது வந்து என்னது ஒரு புவர் கண்டக்டர்.
அடுத்தது ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கோல்டு வாட்டரில் உடனே என்ன செஞ்சிடும், டிசால்வ் கரைஞ்சிரும். அடுத்தது காற்றை விட ஏரை கம்பேர் பண்ணும்போது இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அடுத்தது அந்த ஏர் வந்து லிக்விடாக மாறுது எப்போ பார்த்திங்கன்னா அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில். ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில் இந்த ஏர் பிகம்ஸ் லிக்விட். ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில் ஏர் பிகம்ஸ் லிக்விட். அடுத்தது இது மெயினாக என்னென்னா இட் சப்போர்ட் கம்பஷன், அதாவது எரிதலுக்கு, ஒரு பொருளை எரிகிறதுக்கு இந்த ஏர் வந்து ரொம்ப என்ன செய்யுது, இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக என்ன செய்யுது இருக்குது. ஒரு பொருளை எரியன்னா ஏர் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ நேரம் பார்த்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் அது கம்பஷன், எரிகிறது, கம்பஸ்டிபிலிட்டி, எரியறதுக்கு. அது எரியணுன்னா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் மட்டும் தனியாக எரியும்னா எரியாது. இது எது கூட தான் சேர்ந்து எரியும், ஏதாவது ஒரு அடிஷ்னல் பொருள் இருந்தால் அது கூட சேர்ந்து என்ன செய்யும், இது எரியக்கூடியதாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து தனியாக என்ன செய்யாது, எரியாது. இன்னொரு பொருள் கூட சேர்ந்து எரியறதுக்கு இது என்ன செய்யுது, துணை புரிகிறது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், அதாவது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், அயன், இந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு மெட்டல் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லா கவனிச்சுக்கோ. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், அயன், இந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி மெட்டல் ஆக்சைடை வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு. எந்த மெட்டல் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணாலும் இட் ப்ரொடியூஸ் மெட்டல் ஆக்சைடு. எக்ஸாம்பிள், மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. உனக்கு புக்கில் சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சோடியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. sodium plus oxide gives sodium oxide. Potassium plus oxygen gives potassium oxide. Magnesium plus oxygen gives magnesium oxide. Calcium plus oxygen gives calcium oxide. Iron plus oxygen gives iron oxide. Copper plus oxygen gives copper oxide. Silver plus oxygen gives silver oxide. இப்படி என்ன செய்யுது, ஒவ்வொரு மெட்டல்ஸும் ஆக்சிஜன் கூட ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடாக என்ன செய்யுது, ரியாக்ட் ஆகுது. ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் நான் மெட்டல் ஆக்சைடு. அங்கே மெட்டல் ஆக்சைடு, இங்கே என்னது நான் மெட்டல் ஆக்சைடு. Non-metal plus oxygen gives non-metal oxide. Sulfur plus oxygen, sulfur dioxide. Sulfur plus oxygen, sulfur dioxide. Hydrogen plus oxide, hydrogen dioxide. Nitrogen plus oxide, nitrogen dioxide. இந்த மாதிரி என்ன செய்யுது, ஒரு நான் மெட்டல் வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகுது. கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, இந்த மாதிரி என்ன செய்யுது, ஒரு ரியாக்ட் ஆகுது. ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தை எரிக்கும் போது ஹைட்ரோகார்பன் கலவை கூட சேர்ந்து என்ன செய்யுது, எரியும் போது வெப்பம் இருக்கும். ஒரு மரத்தை எரித்தோன்னா வெப்பம் இருக்கும், ஒளி ஆற்றல் இருக்கும், அப்படி தானே, வெப்பம் இருக்கும், ஒளி ஆற்றல் இருக்கும், அது ஹீட் அண்ட் லைட் இருக்கும்.
ஒரு வுட்டை நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது அதில் நமக்கு சும்மா சாதாரணமாக பார்க்கும்போதே அதில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் அண்ட் லைட் வந்து என்ன செய்யும் இருக்கும். ஒரு ஹீட்டும் ஒரு லைட்டும் என்ன செய்யும் இருக்கும். அது ரஸ்டிங் பாருங்கள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது வாட்டரும் ஏரும் வந்து ஒரு இரும்பு மேலே இருக்கும்போது அது எதா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்சைடாக மாறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. துருப்பிடித்தல் தமிழில். துருங்கிறது வாட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடு, வாட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடு. பாருங்கள், ஒரு இரும்பு இருக்குது, அது கூட ஆக்சிஜன் இருக்குது, அது கூட வாட்டர் இருக்குது. வாட்டர் மூணு சேரும்போது அது அயன் ஆக்சைடு, நீர் ஏறிய அயன் ஆக்சைடாக இருக்கும்போது அது என்ன செஞ்சிருது, அந்த மெட்டல் துருப்பிடிச்சிருது. அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் ரஸ்ட், அதாவது துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் வந்து இதாக மாறுது, துருப்பிடித்தலாக மாறுகிறது. துருப்பிடித்தலாக மாறுது. அடுத்து யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஃபஸ்ட்டு வெல்டிங் மற்றும் அசிலிட்டின் உருளையில் வெல்டிங் பர்பஸுக்கு இந்த ஆக்சிஜன் ஒரு மெட்டலை கட் பண்ணுறதுக்கெலாம் இந்த வெல்டிங் இதில் வச்சுருப்பாங்க. இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு தான் என்ன செய்வாங்க, கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்கடலில் மூழ்கிறவங்க, கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கிறவங்க இல்லை ஏதாவது ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். மலை ஏறுறவங்க, விண்வெளி வீரருக்கு, நோயாளிகளுக்கு முக்கியமாக. ராக்கெட்டில் எரிபொருளாக ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகுது. ராக்கெட்டில் ஒரு எரிபொருளாக இந்த ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகுது. இது அந்த வெட்டுறாங்கல்ல, ஒரு மெட்டலை வெட்டுறாங்க, இது எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த கிளாஸில் நைட்ரஜன் பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம 4 to 5 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் பாடம் முடிச்சிடணும். கொஞ்சம் வீட்டில் படிங்க, கொஸ்டின்ஸை படிங்க. நடத்துகிற அன்னன்னைக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, படிங்க. வந்தோடனே ஏற்கனவே காலாண்டு அரையாண்டு டெஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். இன்னும் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. வீட்டில் வந்து படிங்க, கிளாஸை பாருங்கள், கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ்லாம் கம்மியான நபர் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா லிஸ்ட்டை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அடுத்த இயர் உனக்கு நீ பாஸ் ஆகணுன்னா ஒழுங்காக என்ன செய், கிளாஸ் அட்டன் பண்ணு. படிக்க வேண்டிய கொஸ்டினை ஒழுங்காக என்ன செய், படிக்காமல் கிளாஸ் அட்டன் பண்ணி ஒழுங்காக என்ன செய், படிங்க. சரியா? ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தது ஏரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஜன் டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சிஜனோட பண்பு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பார்த்தோம். ஓடர்லெஸ். ஸோ இதில் ஒன் வேர்ட்ஸ்லாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.